தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாடு மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். மின் வாரியத்தில் பணியாற்றிய 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஓய்வு பெற்ற நிலையில் அதற்கான இடம் நிரப்பப்படாததால் மின் வாரிய ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்படுவதாக தெரிகிறது. இந்நிலையில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின் வாரிய தலைமை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பைச் சேர்ந்த மின் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். நிர்வாகமே நாங்க கேட்ட தகவல் அறிவிப்பில் கொடுத்த பட்டியல் கிட்டத்தட்ட 4 மாசம் வரைக்கும் 59,000 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 60,000க்கு மேலே இப்போ ஆகிப்போச்சு. எப்படி வேலை செய்வான்? கரணம் தப்பினால் மரணங்கிற மாதிரி நிலைமை. காஞ்சிபுரத்தில் ஒரு தொழிலாளி மின்சார விபத்தில் அடிபட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் அலுவலகத்துக்கே தெரிஞ்சிருக்குது. நேற்று கூடி ஒரு மெக்கானிக்கல் ஆக்சிடென்ட், ஒரு கேங்மேன் தஞ்சாவூரில் இறந்து போயிட்டு இருக்காரு. அனுதினமும் காக்கா குருவிகளோட மோசமாக மின்சார தொழிலாளி செத்துட்டு இருக்கிறான். இதை பற்றி எந்தவித கவலையும் படாத நிர்வாகம் அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் சேவைத்துறையில் இந்த வேலையை செஞ்சதுனால தான் தமிழக அரசுக்கு மின்சார வாரியத்திற்கு கன்சியூமர் மதிப்பில் B+ இருந்து இன்றைக்கு ஏவாக தரத்தை உயர்த்தி பெருமை சேர்த்திருக்கிற நாங்கள் இதுக்கு மேலையும் இந்த வேலைப்பளுவை சுமக்க முடியாது என்ற முறையில் தான் அரசுகிட்ட முதலீடு செஞ்சோம். சட்டமன்ற கொள்கை குறிப்பில் அமைச்சர் அறிவிப்பார்னு பார்த்தோம். அமைச்சர் அறிவிச்சார் 500 அப்ரண்டிஸ் எடுக்க போற என்று சொல்லியிருக்காங்க. அதற்கான நோட்டிபிகேஷன் 4 நாளைக்கு முன்னாடி வந்தாச்சு. 8000 500 அப்ரண்டிஸ் எடுத்தா மின்சார வாரியத்துக்கு 4000 ரூபா தான் செலவு, பாக்கி 4000 ரூபா மத்திய அரசு கொடுக்குது. அப்படி ஒரு வருஷம் நாடு முழுவதும் அப்ரண்டிஸ்களை உருவாக்க வேண்டும், அப்ரண்டிஸ்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று யாரு சொன்னாங்க? ஒன்றிய அரசு சொல்லுது. ஒன்றிய அரசுடைய மனிதவள மேம்பாட்டையும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சொன்னதை உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகின்ற அரசு இந்த கேந்திரமான பொதுத்துறை நிறுவனத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி மக்கள் சேவையை தொடர வேண்டும் என்பது. கர்நாடக காவிரி அணைகளில் நீர் இருப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அரசு பொறுப்பை உணர்ந்து உரிய தண்ணீரை பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கர்நாடகத்திடமிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விமர்சித்துள்ளார். இதனால் காவிரி பாசன மாவட்டங்களில் உழவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்ற அவர் தமிழக அரசு மத்திய அரசையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தையும் அணுகி தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை காவிரியில் திறந்துவிட வலியுறுத்தும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை முழுவதும் ஒரே டிக்கெட்டில் 3 வகை போக்குவரத்தில் பயணம் செய்யும் திட்டத்திற்கான செயலியை உருவாக்க மூவிங் டெக் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் பணி ஆணை வழங்கியுள்ளது. சென்னையில் மாநகர பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் ஒரே டிக்கெட் மூலம் பயணிக்கும் வசதியை அரசு விரைவில் அமல்படுத்த உள்ளது. இதற்கான செயலியை உருவாக்க மூவிங் டெக் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் பணி ஆணை வழங்கியுள்ளது. சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களின் ரூட்டு தள அராஜகத்தை காவல்துறை முற்றுப்புள்ளி வைக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ரூட்டு தள பிரச்சனையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அரசு பேருந்தை நிறுத்தி அதன் மேற்கூரையில் ஏறி அட்டூழியத்தில் ஈடுபட்டதும், பச்சையப்பன் கல்லூரி நுழைவு வாயில் மற்றும் பரபரப்பான சாலையில் பேரணியாக சென்று நாட்டு வெடியை வெடித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்துள்ளனர். உத்திரமேரூர் அருகே தரமற்ற பணியால் குளத்தின் கரை உடைந்து உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கடல்மங்கலம் கிராமத்தில் பாட்டியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயில் அருகாமையில் ஊராட்சிக்கு சொந்தமான 3 ஏக்கர் பரப்பிலான குளம் உள்ளது. இங்கு கடந்த ஆண்டு 8 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு குளக்கரை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்றது. இதில் ஒரு கரையில் மட்டும் பணிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கரைப்பகுதியில் திடீர் சரிவு ஏற்பட்டு புதியதாக பதித்த கருங்கற்கள் ஆங்காங்கே பெயர்ந்து சேதமடைந்துள்ளது. பணி முடிந்து 6 மாதத்தில் குளக்கரை சிதலமடைந்து இருப்பது அப்பகுதியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மீண்டும் கரையை சரி செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.